ஸோ இன்னைக்கோட டாபிக் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் புரோக்கர் அண்ட் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இவங்களை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாக் புரோக்கர் இல்லை ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாக் புரோக்கர்னா இந்த மாதிரி ஆப்பு தானே ப்ரோ, ஆப் ட்ரேடிங் ஆப் அந்த மாதிரி தானே. அதான் கேள்விப்பட்டிருக்கேன். டிமேட் அக்கௌண்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதை பற்றி எதுவும் தெரியாது. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டாக் புரோக்கர். ஸோ ஒரு ஸ்டாக் புரோக்கர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால டேரெக்டாக ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஷேரை வந்து நம்மளால வாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கும் கம்பெனிக்கும் நடுவில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சஸ். ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சஸ்னால என்ன பண்ண முடியாது, எவ்வளோ நிறைய ஒரு பெரிய கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனையும் கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரோக்கர் ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்னால வந்துட்டு என்னன்னா அவ்வளோ பேர்த்த வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில புரோக்கர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த புரோக்கர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா புரோக்கரோட வேலை என்னன்னா அந்த புரோக்கர் வந்துட்டு அவங்களுக்கான கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அதாவது நம்ம மாதிரியான பீப்புள் கிட்ட வந்துட்டு புரோக்கர் கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம், அந்த புரோக்கர் வந்துட்டு நம்மள ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கும் கம்பெனிக்கு எப்படி கனெக்ஷன் ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி, அதுக்கு அடுத்து எக்ஸ்சேஞ்சஸ், அதுக்கப்புறம் புரோக்கர்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புள். ஓகே. ஸோ இப்படி தான் அதோட கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த புரோக்கரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த புரோக்கரோட வேலை என்ன, அந்த நமக்கு பை பண்ணி அவங்க ஒரு மிடில் மேன் மாதிரி வேலை செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எங்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, நான் லேண்டை விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு மிடில் மேன் வராரு, ஒருத்தர் வந்துட்டு லேண்டை வாங்கணும்னு வராரு. அப்போ என்னையும் அந்த லேண்ட் செல் பண்றவரையும் லேண்டை பை பண்றவரையும் கனெக்ட் பண்றது தான் அந்த மிடில் மேனோட வேலை. ஸோ அந்த மிடில் மேன் வந்துட்டு என்ன பண்ணிப்பாரு, அதுக்காக ஒரு கமிஷன் வாங்கிப்பாரு. என்கிட்ட ஒரு செல்லர்கிட்ட இருந்து கமிஷன் வாங்கிப்பாரு, பையர் கிட்டே இருந்தும் ஒரு கமிஷன் வாங்கிப்பாரு. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த கமிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு டைம் அதிகமாகவும் இருக்கும், ஒரு டைம் கம்மியாகவும் இருக்கும். அந்த டிபெண்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும், ஒரு புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன பார்க்கணும்னா அவங்க வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர்டான புரோக்கராக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்எஸ்சிலையும் ரெஜிஸ்டர்டாக இருக்கணும், பிஎஸ்சிலையும் ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு புரோக்கருக்கு, ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டில் தான் என்ன பண்ணுறோம், அதிகமான ஃபண்ட்ஸை போட்டு அவங்க லோட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அவங்க எந்த ஒரு மிஸ்யூஸும் பண்ணாமல் பத்திரமா வச்சிருக்கணும். சரி, நீங்கள் ஒரு பேங்க்ல விட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, என்ன விஷயம் பார்ப்பீங்க? அந்த பேங்க்கு நல்ல பேங்க்கா, காசு போட்டால் சேஃப்டியாக இருக்குமா அப்படி எல்லாம் செக் பண்ணுவேன். இந்த பேங்க் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண பேங்க்கா, கவர்மெண்ட் இது பண்ண பேங்க்கான்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த மாதிரி கம்பெனியோட ரெப்யூட்டடான கம்பெனியாக இவ்வளோ வருஷமா அந்த கம்பெனி இருக்குதா, ஸோ அந்த கம்பெனியை வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபண்ட்ஸை வந்துட்டு அங்கே வைக்கிறோம், ஷேர்ஸாக இருக்கட்டும் ஃபண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இடத்துல பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்படிங்கிற சிச்சுவேஷனில் அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபிளான கம்பெனியாக இருக்காங்க செக் பண்ணி. அது ரெண்டுத்துலையுமே ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்களா? என்எஸ்சிலையும் ரெஜிஸ்டர்டா இருக்கணும், ஒரு ரொம்ப வருஷமா அவங்க ரிப்பீட்டடா இருக்கணும். ஸோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனி வந்திருக்குன்னா அந்த மாதிரி கம்பெனில டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு டெக்கேட்ஸா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு அது லைஃப் லாங் சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா இப்போ புதுசா வராங்க அப்படிங்கும்போது அவங்க எப்படி ட்ரஸ்ட் வர்த்தியா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் வருஷமா இருக்கக்கூடிய நல்ல ரெப்யூட்டடான கம்பெனிஸா பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன, இந்த ஒரு புரோக்கர்ஸ்கோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் இவங்களோட ஸ்டாக் புரோக்கரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்டர், இப்போ நீங்கள் தான் ஒரு பர்சன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது கம்பெனியை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைரக்டா ஸ்டாக் புரோக்கர் கிட்ட சொல்றீங்க. அதாவது எனக்கு இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிசி ஷேர் வந்துட்டு 300 ரூபாய்க்கு எனக்கு வேணும், ஒரு 10 ஷேர் வந்துட்டு எனக்கு 300 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க.
ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நம்ம டேரெக்டாக கம்பெனியில் போய் வாங்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் புரோக்கர் கிட்ட தான் வந்துட்டு இது பண்ணிக்கணும், புரோக்கர் கிட்ட சொல்கிறோம். அப்போ இந்த புரோக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த புரோக்கர் அந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோட இந்த கிளைண்ட்டுக்கு 300 ரூபாய்க்கு இந்த ஷேர் வேணுமாமா, 10 ஷேர் வேணுமாமா அப்படிங்கிறத போய் அவர் சொல்லுவார். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையாவே இந்த கிளைண்ட் கேட்டிருக்காங்களா இல்ல ஸ்டாக் புரோக்கர் சும்மா கேட்கறாரா நம்ம கிட்ட அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்களா, ஸோ அந்த ஆர்டர்ல வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்டரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த உண்மையாவே நீங்க கேட்டிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க இல்லையா, எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் புரோக்கர் இருக்காருங்களா அவங்க தனியா அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர் அனுப்பிச்சிருவாங்க. அவங்களோட ஷேரை அங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட இருந்து நமக்கு அனுப்பிச்சுடுவாங்க. நமக்கு டைரக்டா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் அனுப்ப மாட்டாங்க. ஸோ நமக்கும் புரோக்கருக்கும் தான் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னது, இன்வெஸ்டர் இப்போ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்றோம், ஸ்டாக் புரோக்கர் கிட்ட போகுது, ஸ்டாக் புரோக்கர் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சொல்றாங்க, எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு திருப்பி ஸ்டாக் புரோக்கருக்கே வந்துட்டு அந்த ஷேர் அனுப்பிச்சுடுறாங்க, அந்த ஷேர் வந்துட்டு திருப்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது. இதுக்கு இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா T+2 days ஆகும். ஓகேங்களா. அதாவது T+2 days T+2 days. ஸோ டீனா ட்ரேடிங் டே. ஸோ அதாவது நீங்க மண்டே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா மண்டே தான் ட்ரேடிங் டே. என்னைக்கு வாங்கினோ அது வந்துட்டு ட்ரேடிங் டே. +2 days அப்படின்னா டியூஸ்டே வெனஸ்டே தான் அந்த ஷேர் ஐடிசி ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும். ஓகே. இந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி வரதுக்கு T+2 days டைம் எடுக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த ஷேரை வந்துட்டு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சரிங்களா. நீங்கள் அந்த ஷேரை விற்கணும் நினைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும், ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த புரோக்கர் கிட்ட சொல்லுவீங்க, எனக்கு இந்த ஷேரை விற்று கொடு, ஒரு 400 rupeesக்கு விற்று கொடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 400 rupeesக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டு இந்த இடத்துல செல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி என் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்கணுமாமா, 400 rupeesக்கு இத்தனை ஷேர் விற்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 400 rupeesக்கு அவங்க செல் பண்ணிட்டாங்க. எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணிட்டாங்க, செல் பண்ணிட்டு அந்த ஃபண்ட்ஸை எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் புரோக்கருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா. அந்த ஃபண்டை. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த ஸ்டாக் புரோக்கர் வந்துட்டு நமக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா T+2 days ஆகும். 3rd day தான் இப்போ ரிசீவ் ஆகும். 3rd day தான் ரிசீவ் ஆகும். இதே நீங்க வந்து ஃப்ரைடே அன்னைக்கு செல் பண்ணீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே இது இல்ல. சோ அப்போ என்ன ஆகும்னா டியூஸ்டே தான் உங்க அக்கவுண்ட்ல வரும். ஓகே. ட்ரேடிங் டேஸ் தான் கணக்கு. ஓகே. ஃப்ரைடே ட்ரேடிங் டேனா மண்டே டியூஸ்டே எனக்கு வரும். கரெக்ட்டா? ஆமா. ஓகே. சோ இப்போ நான் அவர் செல் பண்ணி கொடுத்தா இல்லையா, அவரோட ஷேர்ஸ் அவர் செல் பண்ணி கொடுத்தனால அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கமிஷன் சார்ஜ் பண்ணிப்பாரு. அதே மாதிரி இங்க பை பண்ணி கொடுத்தாலே அதுக்காக இந்த இடத்துல அவர் வந்துட்டு ஒரு கமிஷனா சார்ஜ் பண்ணிப்பாரு. ஓகேவா. ஓகே. இதுதான் ஸ்டாக் புரோக்கரோட ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். ஏன்னா ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பேங்க்கு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பேங்க் எப்படி இருக்குன்னா HDFC செக்யூரிட்டிஸ், ICICI செக்யூரிட்டிஸ்ன்னு இருப்பாங்க. நார்மலாக பேங்க் அப்படிங்கிறது HDFC பேங்க், ICICI பேங்க்ன்னு இருக்கும். இதே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸும் பண்ணுறதுனால செக்யூரிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானு, அட்வைஸ், டேக்ஸ், டிப்ஸ், அது இதுன்னு நிறைய கொடுப்பாங்க அவங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ஜஸும் அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட, ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்ட. ஏன்னா அவங்க நிறைய விஷயம் நமக்கு தராங்க இல்லையா, இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளானு, டாக்ஸ், டிப்ஸ், அது மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் தருவாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கமிஷன் ரேட்டு அதிகமா இருக்கும். வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி அவங்களோட கமிஷன் ரேட் ஹையரா இருக்கும்.
அதே மாதிரி இப்போ நீங்க பேங்க் சைட்ல வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, டிமாட் அக்கௌண்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப 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 அவுடேட்டடா இருக்கும். ரொம்ப பழைய காலத்துல இருக்க மாதிரி இருக்கும். பெருசா விட்டு எந்த ஃபீச்சர்ஸுமே இருக்காது. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஃபுல் இப்போ நீங்க பேங்கே ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ல என்ன ப்ரோ? இல்லை ஃபுல் சர்வீஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கும். ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ்லாம் சொல்றீங்க ரொம்ப ஓல்டாக இருக்குண்டு. ஆமா ஆமா. ஓகே. ஸோ இப்போ அங்கே வந்துட்டு என்ன இருக்கும், அப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அப்டேட்டடே இருக்காதா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேங்கே எடுத்துக்கோங்க, பேங்கோட ஆப்பே எடுத்துக்கோங்களேன், ஏதாவது பேங்கோட ஆப்பு. ஸோ ரொம்ப அவுடேட்டடாக இருக்கும், பெருசாக எதுவுமே இருக்காது, இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேங்க்ஸ் அப்படிங்கும் போது பெரிய சர்வர். ஸோ அந்த இதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படிங்கிற விஷயத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹேங் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கரெக்டாக போயிருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஒரு இடத்துல இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா இப்போ நம்ம டக்குன்னு செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைம்ல நம்மளால செல் பண்ண முடியல, அந்த ப்ரைஸ்ல செல் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு மார்க்கெட் கீழே விழுக போகுது, நீங்க 100 ரூபாய்க்கு செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் செல் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, என்ன பண்ண முடியும், நமக்கு லாஸ் பெருசாயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி பேங்க் சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லா டைமும் இருக்காது. ஸோ சொல்றேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதே நம்ம டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் யாருன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இந்த மாதிரி டிப்ஸு இந்த மாதிரி பிளான் அதெல்லாம் எதுவுமே நான் தரல, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எதுவும் தரல, நீங்க என்னோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்குங்க, வித்துக்கோங்க, அதுக்கான கமிஷன் மட்டும் எனக்கு தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ஜஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் புரோக்கர்ஸ் கிட்ட, டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் கிட்ட. ஸோ அதே மாதிரி இவங்களோட டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் கிட்ட அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அப்டேட்டடாக இருக்கும். ஸோ எல்லா டாப் ஃபீச்சர்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்களோட ப்ரைஸும் கம்மியாக இருக்கு, ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்கு, எந்த ஒரு ஹேங்கும் ஆகாது. ஸோ அப்படிங்கும் போது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரெப்யூட்டடான புரோக்கர்ஸ்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக், ஜீரோதா, அப்புறம் இன்னொருத்தவங்க ஏஞ்சல் ஒன். சரி, இவங்க 3 பேர் தான் டாப் பிளேயர்ஸ். அப்ஸ்டாக், ஜீரோ ஒன், ஜீரோதா. ஓகே. ஆமா, ஏஞ்சல் ஒன், ஜீரோதா. ஓகே ஏஞ்சல். ஓகே. ஸோ இவங்க 3 பேர்த்துலையுமே இருக்கிறதே ஒரு நல்ல டாப் பிளேயர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ஸ்டாக். ஓகே. ஸோ இந்த அப்ஸ்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தன் டாட்டாவோடது அப்ஸ்டாக் பவர் பண்ணது, ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும் போது ரொம்ப ட்ரஸ்டபிளானதாக இருக்கும், ரொம்ப பல வருஷமா இந்த கம்பெனி இருக்கு, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க கிட்ட வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்ம இந்த டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்காக ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டை வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் தான் இருக்கும், ஃப்ரீ பிளான். அதே வந்துட்டு ப்ரோ பிளான்லாம் போனீங்கன்னா மந்த்லி 3000 5,000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்லி. ஆனால் இவங்க அப்ஸ்டாக் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ரோ பிளானை ஃப்ரீயாக தராங்க லைஃப் டைம். ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ஓகே. ப்ரோ பிளான் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த 3000 ருபீஸ் மந்த்லி இந்த அப்ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ட்ரேடே பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ், 20 ரூபா ஃப்ளாட்டாக இருக்கும். இது என்னது ப்ரோ 20 ருபீஸ்? எது எது இது? அவங்க கமிஷன் வாங்குறாங்க இல்லைங்களா, நமக்கு வாங்கி தரதுக்கும் விற்று தரதுக்கும். ஓகே. அதுக்கான கமிஷன் சார்ஜ் தான் இது இருக்கும். இது பெரிய டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு விற்றா, நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் அவங்க 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்தாலும் 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகேவா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த ட்ரேடிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிறைய மானிட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஸோ எதுக்காக நிறைய மானிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீனில் ஒவ்வொரு சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக, ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ரோ பிளான் நமக்கு இருந்துச்சுன்னா ஒரே ஸ்க்ரீன்ல நம்மளால வந்துட்டு ஒரு 8 சார்ட் பார்த்துக்கலாம், ஒரே மானிட்டர் போதும், நமக்கு நிறைய மானிட்டர்லாம் தேவையே இல்லை, ஓகேவா. ஓகே. ஸோ இதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரோ பிளான். இது அந்த மாதிரி தெரியுமா, இது ஒரு சார்ட், இது ஒரு சார்ட், இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி, இந்த மாதிரி நிறைய 8 சார்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம். இது ப்ரோ பிளான் ஃப்ரீயாகவே கிடச்சிருது அப்ஸ்டாக்ல. ஆமாம். ஓகே.
ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்குங்க. இது ஈக்விட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன மார்க்கெட்டா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ், இது ஆப்ஷன் ட்ரேடிங், இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஸோ இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் எந்த ஒரு புரோக்கரும் அதுக்கான அந்த சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க எதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் அப்படிங்கிறது கிளியரா கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட புரோக்கரேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். புரோக்கரேஜ் 20 ரூபா, இது 20 ரூபா, 20 ரூபா. ஸோ இது போக அதர் சார்ஜஸ்லாம் இருக்கு, டாக்ஸ் கட்டுவோம். இது புரோக்கரேஜ் இந்த 20 ரூபா தான் கம்பெனிக்கு போகும். ஆனா மீதி 4 ரூபா எக்ஸ்ட்ராவா பிடிக்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ், கவர்மெண்ட்டுக்காக கட்டக்கூடிய டாக்ஸஸ். ஓகே. ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்கும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பை பண்ணும்போது செல் பண்ணும்போது. ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ஸ்டாக்ல மட்டும் தான் இவ்வளோ கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதே வேற புரோக்கர் எடுத்தீங்கன்னா இவ்வளோ ஆச்சு, மொத்தமாக இவ்வளோ, எதுக்கு எவ்வளோ காசு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி டிமெட் அக்கௌண்ட் வேறு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாக் புரோக்கரோ டிமெட் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஏஞ்சல் ஒன் நிறைய ஆடில் பார்த்துருக்கேன். வேறு கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ கேள்விப்பட்டது இல்லை இப்போ டிமெட் அக்கௌண்ட்டு பற்றி. அப்புறம் இது பார்த்துருக்கேன், அது ஒரு எக்ஸ்என்எஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, எக்ஸ்னஸ். இது அப்புறம் க்ரோ, இது ரெண்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஸோ எக்ஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்டாக்ல ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஃபாரெக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த அப்ஸ்டாக்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரே அக்கௌண்ட்டை வச்சு நம்மளால எல்லா மல்டிபிள் இதுலேயும் நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும் 1000 rupees அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ஸ்டாக்ல. எந்த டிமெட் அக்கௌண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரக்டா அப்ஸ்டாக் கூட பார்ட்னரா இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்றோம்னா நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீயாவே ஓப்பன் பண்ணி தரோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்னன்னா உங்களால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேல இருந்தா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நீங்க வேணும்னா நம்ம உங்க பேரண்ட்ஸ் பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் ஒன்று இருக்கு. எங்கள் ஃபாதர் லாயரு, சிவில் லாயர். அவங்க இதில் டிமெட் அக்கௌண்ட் திறக்கலாம், அவங்களுக்கு எதுவும் கரியர் எதுவும் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது? லாயரு ட்ரேட் பண்ண முடியுமா? ப்ரோ அதுக்கு இதுக்கு என்ன ப்ரோ இருக்கு? இல்லை எங்கள் அப்பா தான் கொஞ்சம் பயப்படுறாங்க, லாயர் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு இல்லை ப்ரோ. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. நீங்கள் அதனால ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஓகே. ஸோ நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் இது பண்ண போகிறீங்க. ஸோ பெரிய ஒரு இதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஏதோ க்ரோஸ் அண்ட் க்ரோஸில் பண்ணிங்கன்னா ஓகே அப்படிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை ப்ரோ. இது யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரோ. டாக்டரு இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு மீது ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஸோ இதில் நம்ம அவங்க இதில் நான் உங்களுக்கு இதோட லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க். ஓகே. ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஒரு 10 minutes தான் ஆகும். ஸோ என்னென்ன விஷயம் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட இப்போ அப்பா இதில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அவரோட பேன் கார்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க்கோட ப்ரூஃப் வேணும், பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர் இது. ஸோ அதெல்லாமே பண்ணிட்டு ஓப்பன்னா அவங்களோட இதில் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிடும். ஸோ ஒரு 2 daysக்குள்ளே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ அது ஃப்ரீ டைமில் உங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அவங்க ஓகே அப்படின்னா மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு. ஓகே. அதாவது அவங்க பிஆஃப்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தா ஓப்பன் பண்ணுங்க, இல்லைன்னா ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ வெயிட் பண்ணிட்டு நீங்கள் 18 years ஆனதுக்கு அப்புறமா 1 year கழிச்சு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓகே.
ஓகேங்களா? ஸோ ஒரு அவசரமும் இல்லை, அது வரைக்கும் நம்ம டம்மி அக்கௌண்ட்டில் போய் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது கிளியரா? கிளியர். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கே ஒரு ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க? என்ன ப்ரோ? எந்த புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க? அப்ஸ்டாக். இல்லை அது ஓகே. ஸோ நீங்கள் இல்லை, நம்ம 2 விதமான கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கிட்ட யார்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க? ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்டயா இல்லை டிஸ்கவுண்ட் சர்வீஸ் புரோக்கர்? டிஸ்கவுண்ட் ப்ரோ. ஸோ ஏன் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் கிட்ட போகிறீங்க? ஏன்னா அவங்க வந்து எதுக்கு மட்டுமோ அதுக்கு மட்டும் தான் கமிஷன் வாங்குறாங்க. டைரெக்டாக ஸ்டாக் விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கு மட்டும் தான் பண்ணுறாங்க மாதிரி. அதில் வந்து நிறையா வந்து காசும் எடுப்பாங்க, அதுக்கு படி அட்வைஸும் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஆப்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருக்கிறனால கொஞ்சம் லேக்காக ஸ்டக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இப்போ மார்க்கெட் கீழே போகுதுன்னா டக்குன்னு விற்க முடியலனா பெரிய லாஸ் ஆகிடும். அதுக்காக. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவை. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நடந்த விஷயத்தை வச்சு ஃபியூச்சரோட ப்ரிடிக்ஷனாக பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் வச்சு. ஓகேங்களா? ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டு இருந்துருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரைஸை வச்சு இதுக்கப்புறம் அடுத்து விட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், அடுத்து விட்டு மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது விட்டு ட்ரேடிங்காக தான், ஒரு ஷார்ட் டேர்ம் நம்ம பை பண்ணி செல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தர் புல், இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியர். ஸோ இந்த புல் அப்படிங்கிறவர் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு புல்லிஷ் அப்படிங்கிறோம். புல் அப்படின்னா புல்லிஷ், அதாவது மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு புல் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் இப்போ வந்து புல்லிஷாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன் வந்துட்டு புல் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கு. ஸோ இதே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே விழுந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ். ஸோ அதனால ரெட் கலர். அதனால இவங்க என்ன சொல்ற, மார்க்கெட் இப்போ பீரிஷா இருக்கு, மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு, பீரிஷா இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதே மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு, புல்லிஷா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால புல் அண்ட் பியர். ஓகே. ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னா இந்த 3 விதமாக தான் வர முடியும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மார்க்கெட் போகணும் அப்படின்னா மொத்தம் 3 விதமான வழி தான் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிடாது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணி கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், மேலே போகும், கீழே ரெஸ்ட் எடுக்கும், மேலே போகும், ரெஸ்ட் எடுக்கும், மேலே போகும், ரெஸ்ட் எடுக்கும், மேலே போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மார்க்கெட்டு பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்ததா இப்போ இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ரூபா இருக்கு. 20 ரூபா இதுதான் இருக்குல்லையே வந்துட்டு லோவஸ்ட் ப்ரைஸாக இப்போதைக்கு இருக்கு. லோ 20 ரூபா வந்து இதான் லோ. ஓகே. ஸோ இப்போ இங்கிருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் மேலே போகுது, ஒரு 40 ரூபாய்க்கு போகுது. ஓகே. இப்போ இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் எது? 40 ரூபா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆகிறாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே கீழே வராங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது, மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு வராங்க, புல் பேக் வராங்க. இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 ரூபாய்க்கு வராங்க. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டு திருப்பியும் மார்க்கெட் மேலே போவாது. ஓகேங்களா? திருப்பி என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை அப்படியே மேலே போகிறாங்க. இப்போ மேலே மார்க்கெட் எங்கே போகிறாங்கன்னா ஒரு 60 ருபீஸ் வரைக்கும் போகுது, 60 ரூபா. ஓகே. இப்போ இந்த 60 ரூபாய்க்கு எப்படி போனாங்க, ஃபர்ஸ்ட் இந்த 40 ரூபாங்கிறது தான் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸாக இருந்தது இல்லைங்களா? அந்த ப்ரைஸை தாண்டின உடனே தான் இன்னும் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போச்சு. அந்த 40 ரூபாய்க்கு மேலே தாண்டினா தான் ஒரு புது லெவல் ஆஃப் ஹையை மார்க்கெட் தொடும். இப்போ இந்த 60 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கீழே விழுகிறாங்க, ஒரு 50 ரூபாய்க்கு வராங்க. ஸோ இப்போ இந்த 50 ரூபாயில என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் அப்படியே வந்து ஒரு 80 ருபீஸ்க்கு போகுது. ஓகே. இப்போ இந்த இதில் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் இதோட ஹைஸ் எல்லாமே நான் இன்க்ரீஸ் ஆகுது, தெரியுதுங்களா? 40, 60, 80. அதே மாதிரி லோஸ் பாருங்க 20, 30, 50.
அதோட ஹைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட லோஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இதுதான் அப் ட்ரெண்ட். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ். ஓகே. இப்படிதான் ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. 1 minute bro, நான் நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சைட் வேஸ். ஸோ சைட் வேஸ் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகிறாங்க, ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே இடத்துல ஒரு ரேஞ்சுக்குள்ளே சிக்கிடுச்சு, மார்க்கெட்னால பெருசாக எங்கேயும் போக முடியல அப்படின்னா அதை வந்து சைட் வேஸ் அப்படின்போம். இல்லை அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டா இருக்கு அப்படின்போம். ஒரே ரேஞ்சுக்குள்ள சிக்கி இருக்கு மார்க்கெட்டு அப்படின்னு. அதுக்குள்ளே ஸ்டக் ஆயிருக்குல்ல ப்ரோ? எது ப்ரோ? அதுக்குள்ளே ஸ்டக் ஆயிருக்குது அந்த லைனுக்குள்ளே. ஓகே. அதுக்குள்ளே சிக்கிடுச்சு. இப்போ வந்து 100 100 200 100 200 இந்த கேப்லயே சிக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போதான் மார்க்கெட்டால பெருசாக எங்கேயும் மூவ்மெண்ட் தர முடியல. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இப்போ வந்து என்ன இருக்காங்க, சைட் வேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆறாங்க, இந்த ஏரியால கீழே விழுகணும்னா ஒரே ஃபோர்ஸா கீழே விழுகிறாங்க. கொஞ்சம் கீழே விழுவாங்க, கொஞ்சம் மேலே போவாங்க, கொஞ்சம் கீழே விழுவாங்க, கொஞ்சம் மேலே ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுத்து தான் மார்க்கெட்டே இப்படி டவுன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்மேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹையஸ்ட் இப்போ 100 ரூபாய் இருக்கு, இதை வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ். ப்ரோ உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குது லிட்டில் பிட். இப்போ கேட்குதா? இப்போ கேட்குது ப்ரோ, கேட்குது. ஓகே. ஸோ இப்போ இதை வந்துட்டு 100 rupees அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கு. ஓகே. ஓகேங்களா? 100 rupees தான் ஹையஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கேருந்து என்ன ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கீழே விழுகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 rupees. இதை வந்துட்டு இப்போதைக்கு லோவாக இருக்கு, இது வந்துட்டு ஹை. ஓகே. இப்போ 80 rupeesல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சமாக மேலே போகிறாங்க. என்ன பண்றாங்க, கொஞ்சம் அப்படியே மார்க்கெட்டு மேலே மூவ் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90 rupees வரைக்கும் மார்க்கெட் மேலே போகுது. ஓகே. ஓகேங்களா? ஸோ மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கீழே விழுகுது. ஸோ இப்போ கீழே விழுகும்போது என்ன ஆகிறாங்க அப்படின்னா இந்த 80 rupees இருந்து பிரேக் ஆகுது. இந்த 80 rupees பிரேக் பண்ணாதான் என்ன ஆகும், திருப்பி இன்னொரு புது லோவா மார்க்கெட்டு போகும் கீழே. ஓகேவா? ஸோ இந்த 80 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் என்ன ஆகுது, அந்த பாயிண்ட்லேருந்து திருப்பியும் கீழே போகிறாங்க. ஸோ இப்போ கீழே போகிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 60 rupees வரைக்கும் மார்க்கெட் கீழே பிரேக் ஆகிறாங்க. ஓகே. இப்போ என்ன பண்றாங்க, மார்க்கெட் அந்த 60 இருந்து அப்படியே கொஞ்சம் மேலே ரெக்கவரி ஆகுது, கொஞ்சம் மேலே போகிறாங்க, ஒரு 70 ரூபாய்க்கு போகிறாங்க. அங்கிருந்து என்ன பண்றாங்க, திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் அங்கிருந்து ஒரு 30 rupeesக்கு கீழே வந்துருச்சு. ஓகே. சரி இப்போ இந்த சினாரியோல என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதோட லோ எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா அதே மாதிரி இதோட ஹைஸ் என்ன ஆகுது, அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு. இந்த பிரேக் ஆகுதுன்னா பாதி விடுறது இல்லை ப்ரோ, இந்த பிரேக் ஆகுதுன்னா அந்த லைனோட இந்த லைன் அந்த 80 rupees கீழே போகுது. கீழே போகுது 80 rupeesக்கும் கீழே போகிறது தான் பிரேக். ஓகே. ஓகே. இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்ட். இது வந்து என்னது, லோவர் லோ அண்ட் லோவர் ஹைஸ். அதோட லோஸும் கம்மியாகுது, அதோட ஹைஸும் இப்போ கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து லோவர் லோ அண்ட் லோவர் ஹைஸ். ஓகே. கேட்கலாம்? ஓகே. நோட் செக். ஓகே. 1 minute. ஓகே. ஸோ இப்போ இதை பாருங்க, இது வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த இடம் பாருங்க டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் என்ன பண்றான், இந்த லோவை பிரேக் பண்ண உடனே இன்னொரு லோ, அதே மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணி என்ன பண்றான், மார்க்கெட் கீழே விழுது. இது டவுன் ட்ரெண்ட். தெரியுதுங்களா? மார்க்கெட் கீழே இந்த பாயிண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் எப்படி வராங்க, லோவர் லோ லோவர் ஹைஸ், லோவர் லோ லோவர் ஹைஸ். அடுத்தது பாருங்க, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஒரே ரேஞ்சில் ஸ்டக் ஆயிடுச்சு, சைட்வேஸ். இது சைட்வேஸ். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன ஆறாங்க, இந்த சைட்வேஸ்ல இருந்து பிரேக் ஆகுது மார்க்கெட், இந்த ஹையா பிரேக் ஆகுது, அப் ட்ரெண்ட். யா இப்போ என்ன பண்றாங்க, ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ். ஓகே. மார்க்கெட் இப்போ மேலே போகுது. ஓகே.
இப்போ மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஓகேவா? ஓகே. சரி, இதே இது இப்போ இந்த இதுல பாருங்க, கேண்டில்ஸ். இதுதான் வந்து கேண்டில் சார்ட். ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் சார்ட்ல பாருங்க இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது லைட் சார்ட். ஸோ இப்போ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களால வந்துட்டு பார்த்த உடனே நேக்கடா உங்களால வந்துட்டு ஓகே டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னு சொல்றது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இதா இருக்காது, கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இதுவே இந்த சார்ட்ல நான் அப்படியே லைன் டிரா பண்றேன். இப்போ தெரியுதா? தெரியுது. ஸோ இது வந்து சைட் வேஸ்ல இருக்காங்க, அப்புறம் அப்படியே மார்க்கெட் என்ன பண்றாங்க அப் ட்ரெண்ட்ல போறோம். ஓகே. ஸோ இந்த சார்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும், போக போக அது பழகிடும். ஓகே ஓகே. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி தெரியும் நமக்கு ட்ரெண்ட் மாறுது? ஏன்னா மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. ஓகே. ஏன்னா மார்க்கெட் மேலேயே போயிட்டே இருக்க முடியாது, ஏன்னா ஒரு பாயிண்ட்ல திருப்பி கீழே வந்துதான் ஆகணும், மார்க்கெட் கீழே டவுன் ஆகணும். அப்ப நம்ம இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துல செல் பண்ணணும்? இங்க வாங்கிட்டோம், ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இப்ப 200 ரூபாய்க்கு போயிடுச்சு. இன்னும் அந்த 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்கு போகுமா இல்ல 200 ரூபாய்க்கு அப்புறம் கீழே வருமாங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்பதான் நம்ம செல் பண்ணிட்டு வர முடியும். அப்போ இப்ப மார்க்கெட் என்ன பண்றாங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 30 rupees இருக்கு மார்க்கெட். ஓகே. இங்க இருந்து வந்துட்டு மார்க்கெட் 50 போறாங்க, அங்க இருந்து ஒரு 40. ஓகே. இப்போ இந்த ப்ரீவியஸா இருக்க இந்த ஹையை தாண்டினோடனே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ஒரு 80 rupees போயிடுச்சு. திருப்பி என்ன பண்றாங்க, கொஞ்சம் லோவஸ்ட் பாயிண்டா அந்த 50 rupees வரைக்கும் வராங்க. ஓகே. இப்போ அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன பண்றாங்க, ஒரு 100 rupeesக்கு போயிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் என்ன ஆறாங்க, ஒரு கீழே வராங்க, ஒரு ரிவர்ஸ் ஆயிட்டு திருப்பியும் மேலதால போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன, இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120 போகும். ஓகேவா? இப்போ ஆனா மார்க்கெட்னால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு 95லயே மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே. ஸோ இங்க என்னன்னா மார்க்கெட்ல செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு, 100 rupees வரைக்கும் போக முடியல, ஏன்னா 95லயே செல்லர்ஸ் வந்து பிரைஸை கீழே புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆனா அது 100 போயிருச்சுல, 100 போன அப்புறம் தான் 95 வருது. இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் மட்டும் இந்த பாருங்க, ப்ரீவியஸா பாருங்க, இந்த இடத்துல 80 வந்திருக்கா. ஆமா. அடுத்த டைம் 80 பிரேக் பண்ணாதால அடுத்தது 100 போச்சு. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் 100 போயிட்டா, இப்போ 100 வரல, இல்ல 95 தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்றாங்க, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லோவை இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுது. அப்ப என்ன ஆகும், மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு லோவை பிரேக் பண்ணிச்சு என்ன ஆகும், மார்க்கெட் திருப்பியும் டவுனுக்கு போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த ப்ரீவியஸா இருக்க லோவை பிரேக் பண்ணிச்சு என்ன ஆகும், மார்க்கெட் அடுத்து டவுனுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது, இந்த பாயிண்ட்ல மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆக போகுது, மார்க்கெட் இந்த ஏரியால இருந்து கீழே விழுக போறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சோ அப்ப நம்ம இந்த 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 rupeesல நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், ஏன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் மேல போகாது, மார்க்கெட் திருப்பி கீழே தான் வரும், திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி கீழே வந்துடும். சோ அப்ப நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்மியாகவா. ஓகே ஓகே. சோ அப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம செல் பண்ணிட்டு வெளியே வந்துறோம். ட்ரெண்ட் இந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. சோ இந்த ட்ரெண்ட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான திங்ஸ் இருக்கும். ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைமரி ட்ரெண்ட், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்டரி ட்ரெண்ட். ஓகே. சோ இப்போ இந்த பிரைமரி ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு April 1st. ஓகேங்களா? ஸோ இந்த April 1st இருந்து April 30 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, டவுன் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 300ல இருக்கு அப்படின்னா இப்போ 200 தான் இருக்குங்க. ஸோ அப்போ எவ்வளவு இருக்கு, 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு டவுன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ வரும்போதும் பாருங்க எப்படி வந்திருக்கு, ஒரு லோவர் லோ லோவர் ஹை, லோவர் லோ லோவர் ஹை, லோவர் லோ லோவர் ஹை, இப்படிதான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த இதுதான் எண்டிங் பாயிண்ட். இதுக்கு பேரு பிரைமரி மார்க்கெட், பிரைமரி ட்ரெண்ட். ஓகே. சோ இப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படினா என்ன ஆகும், ஒரு லோவர் லோ லோவர் ஹை, லோவர் லோ லோவர் ஹை இல்லைங்களா? ஆமா. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைமரி ட்ரெண்ட், பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. ஓகே. புரியுதா? புரியுது. சோ அப்போ இதுக்குள்ள செகண்டரி ட்ரெண்டா இங்க இருக்கு பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட்.
ஆமாம். இதுதான் வந்து செகண்டரி ட்ரெண்ட். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல மார்க்கெட் என்ன ஆகிறாங்க, மேலே ஏறுறாங்க. ஆனால் ஓவரால் மார்க்கெட் என்ன இருக்கு, டவுன்ல இருக்கு. டவுன். ஆனால் டவுன் ட்ரெண்ட், அது பிரைமரி ட்ரெண்ட். ஆனால் இந்த பாயிண்ட்ல மட்டும் மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு இல்லையா, அது செகண்டரி ட்ரெண்ட். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்டரி ட்ரெண்ட்ல பாசிட்டிவா இருக்கு, பிரைமரி ட்ரெண்ட் வந்து நெகட்டிவா இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, புரியுதா? புரியுது ப்ரோ. இது சின்ன ரீகேப் மட்டும் விளையாடுங்க, லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ட்ரெண்ட் இருக்கு. ஸோ ஒன்று பிரைமரி ட்ரெண்ட், இன்னொன்று செகண்டரி ட்ரெண்ட். ஓகே. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது பிரைமரி ட்ரெண்ட். ஓகே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிரைமரி ட்ரெண்ட். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து என்னவா இருக்கு, ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு மொத்தமாக. ஆமாம். ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு கொஞ்சம் கேப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கு, ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ அப்போ இது செகண்டரி ட்ரெண்ட் பாசிட்டிவா இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் பிரைமரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, இப்போ புரிஞ்சு. டோட்டலாக பார்த்தா பிரைமரி ட்ரெண்டு, பர்டிகுலர் ஏரியா மட்டும் பார்த்தா செகண்டரி ட்ரெண்டு. ஓகே ஓகே. இப்போ பிரைமரி ட்ரெண்ட் வந்துட்டு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா செகண்டரி ட்ரெண்ட் நெகட்டிவா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ பிரைமரி ட்ரெண்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா இது வந்துட்டு பாசிட்டிவ், அந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே ஓகே. ஒரே மாதிரி இருக்காது. ஓகே. அதனால பிரைமரி ட்ரெண்ட் அண்ட் செகண்டரி ட்ரெண்ட். ஓகே ஓகே. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு பால் தரேன். ஸோ அந்த பாலை தூக்கி நீங்கள் கீழே போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ பால் என்ன பண்ணுறீங்க, பாலை தூக்கி கீழே போடுறீங்க. ஸோ இப்போ அந்த கீழே அந்த ஃப்ளோரிங்கில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது திருப்பி பவுன்ஸ் ஆகும். ஏன் அந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகுது? என்ன ப்ரோ, புரியல. ஏன் அந்த 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 பர்டிகுலர் பிளேஸ்ல பட்டா திருப்பி பவுன்ஸ் ஆகுது? ஏன்னா அது ஃப்ளாட் சர்ஃபேஸ், அதில் ப்ரெஷர் இருக்குது நம்ம போடுற பாலில், அதில் பவுன்ஸ் திருப்பி ஆகுது. ஓகே ஓகேங்களா? ஸோ அப்போது அதே மாதிரி இப்போ இங்கே மார்க்கெட்லேயே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும். இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இதான் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிற ஏரியா வந்துட்டு கீழே இருக்க ஃப்ளோரிங் மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல போய் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் படும்போதெல்லாம் என்ன ஆகும்னா அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் மேலே. ஏன் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரைஸ் ஒவ்வொரு டைமும் அந்த கீழே படும்போது அவங்க தூக்கி மேலே வீச ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அது வந்துட்டு கீழே வந்து பேஸ் மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ல பட்டுச்சு அப்படின்னா திருப்பி பவுன்ஸ் ஆகி மேலே வர ஆரம்பிக்கும் பாருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த பாலை தூக்கி மேலே சீலிங்ல வீசுறீங்க, என்ன ஆகும், திருப்பி மேலேன்னு கீழே விழுவும். ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இது வந்துட்டு மேலே வந்துட்டு வீசுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஏரியாவில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யார் இருக்கா, செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகேப்பா? ஸோ அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போதெல்லாம் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணி விடுவாங்க. நீ ரொம்ப மேலே போயிட்ட, நான் இதுக்கும் மேலே உனக்கு போகிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க, கீழே தள்ளி வரும். ஓகேங்களா? அப்போ சப்போர்ட் அப்படிங்கிற ஏரியால வந்து பையர்ஸ் இருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இருக்க ஏரியால செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகே ஓகே. சரி, இதை வந்து பாருங்க, இது லைவ் சார்ட். இது என்ன பண்றாங்க, இந்த ரெட் கலரா இருக்க ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ், கிரீன் கலரா இருக்க ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட். ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறதுல யார் இருப்பா, சப்போர்ட்டுங்க வந்து பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரைஸ்க்குள்ள வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகும். அதே மாதிரி மேலே ஒவ்வொரு டைமும் அந்த சப்போர்ட்ல ப்ரைஸ் படும்போது மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகேங்களா? ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க, மேலே புஷ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஹிட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து ப்ரைஸ் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுது, திருப்பி மார்க்கெட் கீழே தான் விழுகுறாங்க.
ஸோ இது ரெசிஸ்டன்ஸ். ஓகே. செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்கல்ல. செல்லர்ஸ் வந்துட்டு கீழே புஷ் பண்ணுறாங்க, மேலே போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க செல்லர்ஸ். ஓகே. ஸோ இப்போ அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது எப்படி வந்துட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 rupees. இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுது, மார்க்கெட் அப்படியே கீழே விழுகுது, ஒரு 50 ரூபாய்க்கு கீழே விழுகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது 15ல இருந்து. இப்போ இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு 80 rupees வரைக்கும் போறாங்க. ஸோ நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னவா இருக்கும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாலை தூக்கி கீழே வீசுறீங்கன்னா ஓகே, சும்மா ரேண்டமா அந்த இடத்துல இருந்து பட்டு திருப்பி வருது போல அப்படின்னு நினைச்சுப்பீங்க. திருப்பி வந்துட்டு பாலை தூக்கி திருப்பி நீங்க கீழே போட்டுட்டே இருக்கும் போது அதுக்கு கீழே போகிறதுக்கு விடாம அந்த இடத்த தடுத்து நிறுத்தி திருப்பி மேல பவுன்ஸ் ஆகும் போது தான் நமக்கு தெரியும், ஓகே நம்ம என்னதான் கீழே போட்டாலும் இதுதான் பேஸ், கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தெரியாது அது சப்போர்ட் அப்படின்னு. ஸோ ரெண்டாவது டைமும் அதே ப்ரைஸ் சரிங்களா, அதே பாயிண்ட்ல திருப்பி மார்க்கெட் வந்து டச் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும் இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகுது மார்க்கெட்டு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியால இருந்து அடுத்து கொஞ்சம் மேலே போகுது ஒரு 70 ரூபா. அப்போ இங்க இடத்துல என்ன ஆறாங்க, ஃபர்ஸ்ட் 100 rupees வந்தா செல் பண்ணாங்க, அடுத்து 80 வந்தா செல் பண்ணாங்க, அடுத்து 70 வந்தா செல் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆறாங்கன்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு லைன் வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இதை ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன ஆகும்னா, மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த இடம் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாட்டி இந்த பிளாக் கலர் லைன்ல வந்து மார்க்கெட் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அந்த ஏரியால இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு இதே வந்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரூபா தான் லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்கு. ஓகே. இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆகுதுங்க, ஒரு 100 rupees வரைக்கும் மார்க்கெட் எல்லாம் மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 60 ரூபால இருந்துச்சு, இந்த 100 rupees வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கீழே புஷ் ஆகிறாங்க, கீழே விழுகிறாங்க மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கீழே வந்து எங்கே வராங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 rupees வருது. ஓகே. திருப்பி என்ன ஆகுது, செகண்ட் டைமும் இந்த 100 rupees ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆச்சு இல்லைங்களா? ஆமாம். அதே மாதிரி ரெண்டாவது டைமும் இந்த 100 rupeesல டச் ஆகும் போது தான் நமக்கு தெரியும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே என்ன ஆகிறாங்க, மார்க்கெட் இங்கிருந்து அடுத்தது வந்து ஒரு 80 rupees. அப்போ ஃபர்ஸ்ட் 50 ரூபா கொடுத்து பை பண்ணாங்க கீழே விழுகும் போது, அடுத்து 70 rupees வரும்போது பை பண்ணாங்க, அடுத்து 80. ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்ல நல்லா பையிங் பவர் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றோம், எங்கெல்லாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சோ அந்த இடத்துல இது ஒரு லைனை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும், மேலே 100 rupees அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த லைன் சார்ட்ல பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகிறாங்க, இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இது வந்துட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயம், இப்போ இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்றீங்க, பாலை தூக்கி வீசுறீங்க, அந்த டைல்ஸ்ல வீசுறீங்க, கீழே இருக்க டைல்ஸ்ல. ஓகே. இந்த இடம் ஒண்ணுமே ஆகாது ஃபர்ஸ்ட் டைம் படும்போது. அதே மாதிரி என்ன பண்றீங்க, ரெண்டாவது வாட்டியும் தூக்கி இங்க வீசுறீங்க, அந்த இடம் லைட்டா என்ன ஆகும், கிராக் விழுகும். அதே மாதிரி தேர்ட் டைம் செம்ம ஃபோர்ஸா வீசுறீங்க, அப்படிங்கும்போது என்ன ஆகும், அது பிரேக் ஆயிரும். சரி, சப்போர்ட் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாவே இருக்க முடியாது, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அகெயின் அது மேலே பட மார்க்கெட் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இந்த மாதிரி கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் படச்சு ஒன்றும் ஆகல, செகண்ட் டைம் படும்போது லைட்டாக கிராக் ஆச்சு, தேர்ட் டைமும் அதே இடத்துல படும்போது என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் என்னன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய சீலிங்கில் வீசுறீங்க, ஒன்றும் ஆகல. செகண்ட் டைம் வீசுறீங்க, லைட்டாக கிராக் ஆகுது. அதே மாதிரி தேர்ட் டைம் வீசுறீங்க, அந்த இடம் பிரேக் ஆகுது. ஓகே.
ஸோ அப்போ இங்கேருந்து என்ன ஆகலாம், மார்க்கெட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீலிங்கை உடச்சிருச்சுன்னா அங்கேருந்து அடுத்த ஃப்ளோருக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகேங்களா? ஓகே. ஸோ அது சப்போர்ட்டாகவும் இருக்கட்டும், சரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே போக ஆரம்பிச்சிடும், இல்லை மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோன். ஓகே. ஒன்று லெவல், இன்னொன்று ஜோன். ஸோ இப்போ லெவல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எந்த இடத்துல பட்டுச்சோ அதே மாதிரி செகண்ட் டைமும் அதே ப்ரைஸில் பட்டு திரும்பிச்சு அப்படின்னா அது வந்துட்டு சப்போர்ட் லெவல். ஓகே. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு, ஒரு இது 100 rupees வச்சுப்போம். இது வந்துட்டு லெவல், கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரே ப்ரைஸில் டச் ஆகி மேலே போச்சுன்னா அது வந்துட்டு லெவல்னு சொல்கிறோம். இப்போ என்ன இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஹிட் ஆயிருக்கு, செகண்ட் டைம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, 95 rupeesலயே மார்க்கெட் மேலே திரும்பிடுச்சு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், 100 rupeesக்கு வரைக்கும் வரும், 100ல இருந்தா மேலே போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்ல முன்னாடியே மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஏரியாவை வந்துட்டு நம்ம என்னவா பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுப்போம். அந்த 95ல இருந்து 100 rupees வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜோன், அது ஒரு ஏரியா. அப்போ மார்க்கெட்ல இந்த ஜோன், அதாவது இந்த 100 rupeesல இருந்து இந்த 95 rupeesக்குள்ள மார்க்கெட் எந்த இடத்துல பட்டாலும் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப 95 to 100 அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன். அப்போ மார்க்கெட் இந்த பிரைஸ் எங்க பட்டாலும் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இருந்து திருப்பியும் மேல பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி பவுன்ஸ் ஆகும்? இப்போ இந்த மாதிரி ஒரு லெவல் ஜோன் கிரியேட் ஆயிரும் ப்ரோ. ஓகே. இப்போ இது வந்து 100, இது 90. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் வந்து 100 rupeesல பட்டாலும் மேல போகலாம், இல்ல 97ல பட்டாலும் திரும்பலாம், இல்ல 95ல பட்டாலும் மேல மார்க்கெட் போகலாம். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து இப்போ சப்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த பாக்ஸ் வரைக்கும் பையர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேல தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், அது அக்யூரேட்டாக அதே ப்ரைஸில் வந்துட்டு மார்க்கெட் இப்படி டச் ஆகி கீழே விழுந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200. ஸோ நானும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு படும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 190லே மார்க்கெட் திரும்பிடுச்சு கீழே. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணிட்டா, மார்க்கெட் இப்போ கீழே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்னவா கன்சிடர் பண்ணணும், ஒரு ஜோனா கன்சிடர் பண்ணணும். அப்போ 190ல இருந்து 200 rupees வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த பாயிண்ட்ல மார்க்கெட் எங்க பட்டாலும் மார்க்கெட் திருப்பி கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி பிரைமரி ட்ரெண்ட் அண்ட் செகண்டரி ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது வந்துட்டு பிரைமரி ட்ரெண்ட் மார்க்கெட் என்னவா இருக்கு, டவுன் ட்ரெண்டா இருக்கு பிரைமரி ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். ஓகே. ஆனா செகண்ட் ட்ரெண்ட் பாருங்க, மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு, இது புல்லிஷா இருக்கு. ஆனா பிரைமரி ட்ரெண்ட் பீரிஷா இருக்கு.